தாவீதுகிட்ட ஒரு பிரச்சனை வருது. எப்படி பெரிய கோலியாத்து, ஊரே ஏற்றுன்னு உட்காந்துக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் மொத்த பேரும் ஏற்று நிற்கிறான். ஒருத்தன் கோலியாத்துன்னு ஒருத்தன். அவன் சொல்கிறார் தாவீது, ஒரு முறை சிங்கம் வந்தது, கிழிச்சு போட்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அப்பவும் அந்த கரடியை கொண்டுட்டேன். இந்த பெலிஸ்தியன் இருக்கான்ல, இந்த கோலியாத்து, அவனும் அந்த மிருகத்தை போல இருப்பான். சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் எம்ப நேரம். உடனே சவுல் சொல்கிறார், எப்பா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம், என் ட்ரெஸ்ஸை போட்டு பாரு. நடந்து பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை தலை, எனக்கு செட் ஆகலை தலை, என்கிட்ட இருக்கு தலை ஒரு 5 கல், பாரு தலை, ஒரே பால் அடித்து பிடிச்சிட்டாங்களே. உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவலாக கடவுள் கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்துங்க. நான் சொல்லுறது புரியுதா? இதுலேருந்து என்ன அர்த்தம்? உங்களை எதில் வச்சு ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரோ அதில் எடுங்க. நிறைய நேரத்தில் சொல்லுங்கள், மற்றவங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் போடாதீங்க. பகலில் 10 அடி சொல்லுங்கள், மற்றவங்களுடைய வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷன் ஆகலாம். உனக்கு கொடுத்த பரீட்சை பேப்பரை எடுத்து டிக் பண்ணுங்க. அந்த கதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் 140வது மாடியில் இருந்தான் நான் உச்சத்தில். அங்கேருந்து வந்து, சார் உங்கள் பையன் ரமேஷ் இறந்துட்டான் சார்னா. ஐயோ ரமேஷ் இறந்துட்டானான்னு மேலேருந்து குதிச்சிட்டான். அங்கேருந்து ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ரமேஷ் இறந்துட்டானான்னு இறங்கிட்டாப்புல. ஒரு 40 மாடி வந்ததுக்கப்புறம் தான், ஐயோ நம்ம பிள்ளை பேர் ரமேஷே இல்லையே. இன்னொரு 20 மாடி கீழே வந்த நெருங்கி கீழே உழவு போகிற நேரத்தில், அடப்பாவே நம்ம கல்யாணமே ஆகலையே. இந்த கதையிலிருந்து என்ன கருத்து? என்னங்க கருத்து? பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. தேவன் உங்களை எந்த விதத்தில் ஆசீர்வதிச்சுக்கிறோ அந்த அளவுக்கு வாழுங்க. தேவன் உங்கள் கையில் எவ்வளோ கையில் கொடுத்துருக்குறாரோ அந்த பணத்தில் பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரோ அதை நீங்கள் வாழுங்க. தேவன் உங்கள் கூட இருப்பார். தேவன் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் செய்வார். விசுவாசத்தை மட்டும் பெருசாக வைங்க. ஃப்ளைட்டு